எஸ்ஐஆரால் பணி சுமை அதிகரிக்கும் என கூறி செங்கல்பட்டு ரேஷன் விற்பனையாளர்கள் திருக்கழுக்குன்றம் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவம் பூர்த்தி செய்யும் பணிக்கு செங்கல்பட்டு ரேஷன் கடை விற்பனையாளர்கள் செல்ல வேண்டும் என நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் கூறப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நியாய விலைக் கடை விற்பனையாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் திருக்கழுக்குன்றம் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மேலும் பணிச்சுமை அதிகரிக்கும் என்பதால் தங்களால் எஸ்ஐஆர் பணிகளை செய்ய முடியாது என ரேஷன் கடை விற்பனையாளர்கள் சங்கம் சார்பில் தாலுகா தேர்தல் அலுவலரிடம் மனு கொடுக்கப்பட்டது. ரேஷன் கடையில் வேலை செய்கிறதால எங்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்குது. எல்லா வேலையுமே எங்கள் மூலியமாக கொடுத்தா நாங்கள் எப்படி வேலை செய்ய முடியும்? ஒன்று தாய்மானவர் திட்டம் ஒன்று கொண்டாந்தாங்க, எங்களால் அது செய்யவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒன்று. பத்தாவது வரை இந்த ப்ளூடூத் ஒன்று இணைச்சிட்டு ஒரு நாளைக்கு 30 கார்டுக்கு மேலே எங்களால் போட முடியல. அதில் சர்வர் ப்ராப்ளம் வர அதிகமாக இருக்குது. அதனால் எங்களால் அந்த வேலையும் செய்ய முடியல. இப்போது மறுபடியும் எஸ்ஐஆர் காப்பி படிவத்தை கொடுத்து எங்களுக்கு இந்த பணி சுமையை அதிகப்படுத்துகிறாங்க. நாங்கள் எப்படி வேலை செய்ய முடியும்? எங்களால் முடியாத காரணத்தால் இங்கே நாங்கள் ஒரு கோரிக்கை கொடுத்து கோரிக்கை மனுவை கொடுக்க நாங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை வந்திருக்கோம். பணி சுமை அதிகமாக உள்ள காரணத்தால் மேலும் இந்த நெட்வொர்க் இல்லாத காரணங்களால கிராமத்துங்களை போய் இந்த வேலையும் செய்ய சொன்னால் ஒரு விற்பனையாளர் பொது விநியோகம் பாதிக்கும். பொதுமக்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அரிசி, சர்க்கரை, பருப்பு, பாமாயில் வழங்கப்பட முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களுக்கு ஒரு சில நாட்களில் கரண்ட்டு கிடையாது. ஃபுல்லாக ஷெடன், ஒரு மாதத்துக்கு 1 நாள் 2 நாள் ஷெடன் வந்துடுது. இந்த சூழ்நிலையில் இந்த வேலையும் கொடுத்துட்டாக்கா எங்கள் வேலை முழுமையாக பொது விநியோகம் பாதிக்கப்படும். ஒவ்வொருத்தரும் 1500 கார்டு, 800 கார்டு, 900 கார்டு, 1000 கார்டு வரைக்கும் ஒரே ஒரு விற்பனையாளர் மட்டும்தான், இடையாளர் கிடையாது. இந்த சூழ்நிலை மேலும் இந்த பணி சுமையை எங்களால் செய்ய முடியாத காரணத்துக்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம்.